வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கேரட் சிப்ஸ். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச நேரத்திலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இந்த கேரட் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு அது தோலை சீவிட்டு நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க தோலை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் சிப்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம சைடிஷ் மாதிரி நம்ம சாதத்துக்கெலாம் சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம். தயிர் சாதம், ரசம், சாம்பாருக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சீவல் இருந்தால் கூட நீங்கள் சீவிக்குங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம வச்சுருக்க கேரட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கேரட்டையும் நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம், சோள மாவு. இது இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்காமல் அப்படியே கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம கேரட்லேயும் தண்ணி வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சாலே ரொம்ப கரெக்டாகிடும். மாவு ஒரு வேளை பத்தலைன்னா மாவு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கேரட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாவு நீங்கள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை கலந்தாச்சு. இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே மொத்தமாக எடுத்து வைக்காதீங்க, அப்புறம் எல்லாமே ஒட்டிக்கும். நீங்கள் போடும்பொழுது அப்படி பிரித்து ஒன்று ஒன்றா போடுங்க. ஸோ அப்போ நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொரிஞ்சு வரும். எல்லா கேரட் துண்டையும் சேர்த்துட்டு அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்தால் ரொம்பவே சூப்பரான கேரட் சிப்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம நிறைய செஞ்சுக்கூடும். நல்லா ஆற வச்சிட்ட பிறகு அதை எடுத்து நம்ம ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எப்போ வேணால் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஷேரும் தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.